Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினாஷன் யூபிஎஸ்சி சிசெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் 2021 கேட்கப்பட்ட சிசெட் பேப்பர். சிசெட் பொறுத்த வரைக்கும் இயர் பை இயர் டஃப் ஆகிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. சிசெட் கிராக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சிசெட்டோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் மினிமம் 5 years ஆகுது பார்த்துட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. எந்த ஒரு கொஷினும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்க போகிறது கிடையாது. பட் மினிமம் ஒரு 15 கேள்வியாவது ரிஃப்ளெக்ஷன் நிச்சயமாக அங்கே இருக்கும். 80 கேள்விகளும் டஃப்பாக இருக்க போகிறது கிடையாது. நமக்கு தேவையான கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. ஓகே ரைட், சால்வ் பண்ணலாம். சிசெட் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். நம்பர் 1, இங்கே அதிகமாக லாஜிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அங்கே ரிசர்ச் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு சில கேள்விகளுக்கு ஆன்சர் வரா மாதிரி ஃபீல் ஆகும், பட் வராது. உங்கள் ஈகோவை அங்கே இறக்கி வச்சுருங்க. அடுத்த விஷயம், பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இந்த கோ ப்ரைம், ப்ரைம், டிவிசிபிள் ரூல், இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நிச்சயமாக யூபிஎஸ்சி தேவையான கட் ஆஃபை நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஓகே ரைட், பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாடல் நான் சொல்லிக் கொடுக்குறேன், இது ஓகேனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே, பார்த்துடலாம். இஃப் 3 power 2019 டிவைடட் பை 10 தென் வாட் இஸ் த ரிமைண்டர்? இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் கியூப் ரூட் மல்டிப்ளை ஸ்ட்ராங்காக இருந்தால் சால்வ் பண்ணிட முடியும். பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க? 3 into 3 into 3 into இந்த மாதிரி 2019 டைம் 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிது. அந்த வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்காக ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 மணி நேரம் பத்தாது, எக்ஸாம் டைமே முடிஞ்சு போயிடும். சரி, எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்துடலாமா? 3 power தான் அங்கே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 3 powers நம்ம வந்து பார்த்துருவோம். 3 power 1, 3 power 2, 3 power 3, 3 power 4. இதை சால்வ் பண்ண முடியுமா? எஸ், நிச்சயமாக தெரியும். ஸோ கியூப் ரூட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. 3 power 1 3, 3 power 2 9, 3 power 3 27, 3 power 4 81. ஓகே, இப்போ நான் 4 வரைக்கும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் சைக்கிள் நான் போடுறேன். 3 power 5, 3 power 6, 3 power 7, 3 power 8 இங்கே வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட், இப்போ இங்கே பாருங்கள் 81 இருக்குது. இந்த நம்பர் கூட நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கான யூனிட் டிஜிட் லாஸ்ட் நம்பர் 3 தான் வரப்போகுது இல்லையா? இந்த 3 கூட திரும்ப 3 மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் நம்பர் 9 தான் வரப்போகுது. இங்கே வரப்போகிற நம்பர்ஸ் நமக்கு தேவையில்லை, லாஸ்ட் என்ன வருதோ அதான் வந்து முக்கியம். 9 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் நம்பர் 7 தான் வரப்போகுது. 7 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் நம்பர் 1 தான் வரப்போகுது. அப்போது இந்த லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 3971, 3971. அப்போ எவ்ரி 4 சைக்கிளுக்கு இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எத்தனை சைக்கிள்? 4 சைக்கிள் இல்லையா? ஓகே, சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் 2019 டிவைடட் பை 4 நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கான ரிமைண்டர் 2016 கேன்சல் ஆகும், பேலன்ஸ் 3 மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கிது. ரைட், அப்போது 3 power 3 டிவைடட் பை 10 சால்வ் பண்ண முடியுமா? ஈஸி. 3 power 3 27 டிவைடட் பை 10. ஸோ 10ல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின் 2012 17 கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தடில் நிறைய வந்து வரும். சம்டைம் எந்த மாதிரி கேட்டு வச்சுருப்பாங்கன்னா 2 power 4 இன்ட்டு 3 power 6 இன்ட்டு 3 power 100 இந்த மாதிரி போட்டு டிவைட் பை 10 அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ ஒரே மாடலை வேறு மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ அதை ப்ரீவியஸ் கொஷின் ப்ராப்பராக சால்வ் பண்ணால் நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஓகே ரைட், அடுத்த சம் நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் நான் சொல்கிறேன், ஆன்சரும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட், என்ன விஷயம்? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, டிவிசிபிள் பை 7, 3 7 9 8 1 2 5. இங்கே நம்பர் எதுவுமே கொடுக்கல, பின்னு கொடுத்துருக்காங்க 3 6 9. ஓகே, இங்கே என்ன விஷயம்னா இந்த கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் 7ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும். ரிமைண்டர் 0 அந்த மாதிரி வரணும். என்ன பண்ணணும்? பீக் பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். இந்த டோட்டல் நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இங்கே டிவிசிபிள் ரூல் அப்ளை பண்ணலாம், பட் 7 டேபிள் கொஞ்சம் டிப்பிக்கலாக வந்து போகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மேனுவலாக ட்ரை பண்ணிவிடுங்க, தப்பே இல்லை. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. 2.5 மார்க் நீங்கள் வாங்கிட்டு வந்தால் வந்து போதும். ஸோ 1 போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், கிளிக் ஆகலையா? அடுத்த விஷயம் 6 போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், 7 போட்டு அப்ளை பண்ணுங்கள், 9 போட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் பி இங்கே வந்து வரும். ஸோ 6 நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த நம்பர் டோட்டலாக 7 டேபிளில் டிவைட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட், நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ இந்த சம் பார்க்கும்போது பெருசாக இருக்கும், ஒரு கேலண்டர் சம் அந்த மாதிரி தோணும். இது வந்து வெறும் அடிஷன் மல்டிப்ளை லாஜிக் மட்டும்தான், ஈஸியாக வந்து போட்டுடலாம். பார்க்கலாமா? ரைட்டு. ஸோ கொஸ்டின் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேட்குறாங்க,
Jan 1, 2021, the price of petrol on mth day of the year 80 plus 0.1 m அப்படின்னு கொடுத்துட்டாங்க. m வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 100 வரைக்கும் நீங்கள் போட முடியும். அண்ட் டேர் ஆஃப்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போது m 100 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு விலை வந்து ஏறவே இல்லை, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இது சால்வ் பண்ணலாமா? ரைட், என்ன கொடுத்துருக்காங்க? Jan 1, 2021 உங்களுக்கான ப்ரைஸு 80 ப்ளஸ் 0.15 m அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எம்மோட வேல்யூ நீங்கள் 1, 2, 3 அந்த மாதிரி போடலாம். பட் 100க்கு அப்புறம் இது விலை ஏறவே இல்லை. அப்போ நம்ம 100th டேக்கான வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்க போகுது. சால்வ் பண்ணிடலாமா? 80 ப்ளஸ் 0.1 இன்டூ 100 என்ன வரப்போகுது? 80 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 90. ஓகே, அப்போது 100th டே பெட்ரோல் ப்ரைஸ் 90 ருபீஸ் இருக்குது. ஆனால் 101, 102, 103 எத்தனை நாள் வந்தாலும் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகிறதே கிடையாது. ஏன்னா 100th டேக்கு அப்புறம் அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்ப்போம். ஆன் அதர் ஹேண்ட் ப்ரைஸ் ஆஃப் டீசல் 2021 69 ப்ளஸ் 0.1 n அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே n வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. எந்த நாளில் 2021 பெட்ரோலும் டீசலும் சேமாக இருக்குது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் 21st May, 20th May, 19th, 18 கொடுத்துருக்காங்க. ஸோ மே மாதம் வரைக்கும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட், ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மே மாதம் நான் வந்து கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ Jan to April நான் வந்து எடுத்துக்கிறேன். Jan to April மொத்தமாக 120 நாள் இங்கே எனக்கு வந்து கிடைக்கிது. எப்படி? ஜானில் 31, February 28, March 31, April 30, மொத்தமாக 120 நாள். ஏன்னா ஆப்ஷனில் மே மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏப்ரல் நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ ஆப்ஷன் நம்ம வந்து கொண்டு போகலாம். ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? 21st May, 20th May, 18th May, 19th May. ஆப்ஷன் 1 நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 21 நாள் இருக்குது. அப்போ இங்கே 120 ப்ளஸ் 21 நான் போட்டேன்னா மொத்தமாக எனக்கு 141 நாள் இங்கே வந்து வரப்போகுது. இந்த 141வது நாள்லேயும் பெட்ரோல் ப்ரைஸ் 90 ருபீஸ் தான். இப்போ டீசல் கண்டுபிடிக்கலாமா? 69 ப்ளஸ் 0.15 இன்டூ n வேல்யூ போடணும். n வேல்யூ இங்கே 141th டே. இதை சால்வ் பண்ணும் போது 90.15 கிடைக்குது. எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 90 தான் கிடைக்கணும். அப்போ ஆப்ஷன் 1 இங்கே தப்பு. இப்போ ஆப்ஷன் 2 நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன்? இதுக்கு பதிலாக 20 போட்டுக்கிறேன். அப்போ n எனக்கு இங்கே 140 நாள். 140வது நாளும் பெட்ரோல் ப்ரைஸ் 90 ருபீஸ் தான். இப்போ டீசல் கண்டுபிடிக்க போகிறோம். 69 ப்ளஸ் 0.15 இன்டூ 140 இதை சால்வ் பண்ணுங்கள். 90 ருபீஸ் அப்புறம் மாதிரி கிடைக்கும். அப்போது 140வது நாளில் டீசல் ப்ரைஸும் பெட்ரோல் ப்ரைஸும் சேமாக இருக்குது. அப்போ 20th மேலே உனக்கு சேமாக வந்து கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. புரியுதா? இந்த சம்மை சால்வ் பண்ணும்போது பெருசாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகலாம். பட் வெறும் மல்டிப்ளை டிவைட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ணலை. அடிஷன் பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி நிறைய சம் ரிப்பீட் ஆகிருக்கு. பட் மாடல் கொஞ்சம் வந்து மாறி வரும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் இன்னும் பெட்டராக வந்து புரியும். ஓகே, ஸோ புரியல அப்படின்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது அவ்வளோதான். ரைட், ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இங்கேயும் கொஸ்டின் பெருசாக இருக்குது, பட் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரைட், பயாலஜி கிளாஸ் அட் ஹை ஸ்கூல் இதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை மாதிரி தான். பட் நம்ம சம் தான் வந்து முக்கியம். ப்ரெடிக்டட் லோக்கல் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் டபுள் த சைஸ் எவ்ரி 12 years. ஓகே, லோக்கலில் அனிமல்ஸ் இருக்குது. இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஒரு 12 வருஷத்துக்கும் டபுள் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 50 இருக்குது அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அது 100 வந்து மாறுது. 100 இருக்குன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் 200 வந்து மாறுது. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, த பாப்புலேஷன் த பிகினிங் ஆஃப் த இயர் 2021 வார் எஸ்டிமேட்டட் டு பி 50 அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2021 50 அனிமல் தான் இருக்குது. இஃப் P represents a population of after n years, then which one of the equation represents a model of class of the population? 2021 மொத்தம் 50 அனிமல் இருக்குது. ஓகேவா? அடுத்த 12 வருஷத்துக்கு அது என்னவா மாறலாம்? 100 மாறலாம். அடுத்த 12 வருஷத்துக்கு 200 மாறலாம். இந்த மாதிரி மாறும்போது எந்த ஈக்குவேஷன் இங்கே சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே n கொடுக்கல, நாம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். n ரெப்ரசன்ஸ் இயர்ஸ், எத்தனை வருஷம் அப்புறம் மாதிரி இங்கே குறிப்பிட்றாங்க. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க டேட்டா அதை முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக் இயர். பேசிக் இயர் 2021 இங்கே மொத்தமாக 50 அனிமல் இருக்குது. ரைட், அடுத்த 12 வருஷத்துக்கு டபுள் ஆக போகுது. நான் என்ன பண்ணுறேன்? 12ன்னு போடுறேன். அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு?
2033 அது 100 வந்து வரணும் இல்லையா? அடுத்த 12 வருஷம் 2045 என்ன வரப்போகுது? 200 அப்படின்னு வரப்போகுது. அப்போ இங்கே நமக்கு n வந்து 12 தான். 12 போட்டு 4 ஆப்ஷன் வரலான்னு 24 வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன வந்து அப்ளை பண்ண போகிறோம். புரியுதா? என்ன உங்களுக்கு 12 தான். ஆப்ஷன் ஏ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ P ஈக்குவல் டு 12 + 50 × 12. ஓகே, இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 612 அப்படின்னு கிடைக்கும். பட் நமக்கு வர வேண்டிய ஆன்சர் 100 தாங்க வரணும். ஏன்னா அடுத்த 12 வருஷத்தில் என்னவா மாறுது? 50 டபுளாக வந்து மாறும்போது 100 வந்து வருது இல்லையா? அப்போ நமக்கு 100 தான் வந்து வரணும். ஆப்ஷன் ஏ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி பார்ப்போம். P ஈக்குவல் டு 50 + 12 × 12 இல்லையா? ஸோ 144. அப்போ இங்கே உங்களுக்கு 194 அப்புறம் மாதிரி வந்து வருது. 100க்கு மேலே போயாச்சு. இதுவும் ஆப்ஷன் காலி. அடுத்தது 50 × 2^12n கொடுத்துருக்காங்க. அப்போ 12 × 12 144 இல்லையா? இது எங்கேயோ வந்து போகுது. அப்போ இதுவும் உங்களுக்கு தப்பு. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். P ஈக்குவல் டு 50 2^n / 12 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 12/12. ஸோ 12/12 கட் பண்ணால் 1 தான் வந்து வரப்போகுது. அப்போ 2^1 2 தான். 50 × 2 100. அப்போ 100 இங்கே வந்து கிளிக் ஆகுது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். வேறு ஒன்றுமே இல்லை, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 12 போட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கிளிக் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? 200க்கு எய்ம் பண்ணி ஆகணும். ஸோ 200 எய்ம் பண்ணும்போது என்ன நீங்கள் 24 அந்த மாதிரி நீங்கள் வந்து போட போகிறீங்க. பட் நம்ம 12 போடும் போதே 100க்கு கிளிக் ஆகிடுச்சு. ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகே ரைட். அடுத்து பார்ப்போம். இது எல்லாமே 2020க்கு அப்புறம் தான் சிசெட் கொஞ்சம் டஃப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ரைட், ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன்னும் சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும். ஒரு டேபிள் காலம் போட்டால் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ரைட், ஓகே. இஃப் இன் ஏ கிளாஸ் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இந்தியா ஃபாரின் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா பாருங்கள். இது இந்தியன்ஸு ரைட்டு. அடுத்தது ஃபாரினர்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டேபிள் காலத்தில் ஒரு பக்கம் கேர்ள்ஸு ஒரு பக்கம் பாய்ஸு. ஓகே, ஒரு பக்கம் டோட்டல். முடிஞ்சு போச்சா? இந்த பாக்ஸ் போட்டாலே ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். பார்த்தலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 60% ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 60% இந்தியன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ டோட்டலாக உங்களுக்கு 100%. ஸோ 100%ல் 60 இந்தியன்ஸ்னால் 40 ஃபாரினர்ஸு ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 50% கேர்ள்ஸ். அப்போ கேர்ள்ஸில் மொத்தம் 50%. 30% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த 50ல் 30% இந்தியன்ஸ். அப்போ இங்கே 30ன்னு போடுங்க. இங்கே 30ன்னு போட்டால் இங்கே 20ன்னு போட போகிறீங்க. இப்போ சால்வ் பண்ணிடலாமா? இங்கே மொத்தமாக 40 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ இங்கே 20 வரப்போகுது. இங்கே 60 இருக்குது, இங்கே 30 இருக்குது, இங்கே 30 வரப்போகுது. அவ்வளோதான், முடிச்சாச்சு. ரைட். என்ன கேட்டிருக்காங்க? தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு மொத்தம் பாய்ஸ் இங்கே 20%. ஆப்ஷன் டி போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ வெறும் பர்சன்டேஜ், வெறும் மல்டிப்ளை அடிஷன் மட்டும்தான். நீங்கள் பர்சன்டேஜ் 100 டிவைட் பண்ணி அதெல்லாம் தேவையே இல்லை. டேபிள் காலம் கரெக்டாக போட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே ரைட். ஸோ அடுத்த சம் நம்ம வந்து பார்ப்போம். சிலாஜிசம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப தேவையே இல்லை. நமக்கு தேவையான விஷயங்கள் இவங்க மட்டும்தான். இதை கரெக்டாக போட்டுட்டா சம்மை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வென் டயக்ராம் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்துக்குவோங்க. இந்த இடத்துல ஆல் இருக்குல்ல, ஆல் அப்படின்னு வருதுன்னா அந்த விஷயம் உள்ளே வந்து நீங்கள் வந்து போடணும். நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் ரேடியோஸ் ஆர் மொபைல்ஸ், அது ஓரமாக இருக்கட்டும். ஆல் மொபைல்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல் மொபைல்ஸு, மொபைலுக்கு ஒரு ரவுண்டை போட்டுப்போம். ஸோ எல்லா மொபைலுமே கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருக்கு ஒரு ரவுண்டு. அப்போ இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ ஆல் அப்படின்னா உள்ளே வந்துடணும். அடுத்து பாருங்கள். சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வாட்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் சில கம்ப்யூட்டர் மட்டும் உங்களுக்கு வாட்சஸாக வந்துருக்கு. அப்போ இது வாட்ச். அதாவது இந்த பாருங்கள், இந்த பகுதி உங்களுக்கு என்னவாக இருக்குது? கம்ப்யூட்டர் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சம் ரேடியோஸ் ஆர் மொபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ரேடியோ ஆர் மொபைல்ஸ் அப்படின்னா இந்த ரேடியோ மொபைலை டச் பண்ணி வரணும். ஓகே, இது உங்களுக்கு ரேடியோஸ். இதாங்க ஸ்டேட்மெண்ட்டு. முடிச்சு போச்சா? இது டேபிள் காலம் போட்டு தனியாக எழுதும் அந்த மாதிரி தேவையில்லை. இதை கரெக்டாக போட்டால் இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ கன்க்ளூஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இங்கே பாருங்கள். சர்டன்லி சம் ரேடியோஸ் ஆர் வாட்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியோஸ்க்கும் வாட்சஸ்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். ரேடியோ இங்கே இருக்குது, வாட்ச்சு இங்கே இருக்குது, சம்மந்தமே இல்லை. அப்போ கன்க்ளூஷன் 1 இங்கே ஃபாலோ ஆகாது. சிம்பிள்.
அடுத்தது சம் மொபைல்ஸ் ஆர் வாட்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கும் வாட்சஸ்க்கும் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது, சம்மந்தமே கிடையாது. இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2. சிம்பிள். அப்போ இந்த டயக்ராம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டாலே போதுமானது. ஆல் அப்படி வந்தால் அந்த பார்ட்டிக்கல் அந்த திங்ஸை நீங்கள் உள்ளே வந்து போட்டுருங்க, மேலே பெருசாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ வென் டயக்ராம் லாஜிக்கலாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இது நிறைய மெத்தட் இருக்குது, பட் வென் டயக்ராம் பெஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரைட், அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், சேம் வென் டயக்ராம். இது எல்லாமே நம்ம வந்து விட்டுறலாம், இங்கே நம்ம வந்து பார்ப்போம். ரைட், ஸ்டேட்மெண்ட் 1 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்னால் என்ன? உள்ளே வந்து போடணுமா? ஓகே, அப்போது நான் சேரை உள்ளே வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஆல் சேரு. இங்கே சுற்றி நான் என்ன பண்ணிட்டேன், டேபிளை வந்து நகை போட்டுட்டேன். இது டேபிள். ரைட், அடுத்தது சம் அல்மிராஸ் ஆர் சேர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போது சம்னா இதை டச் பண்ண மாதிரி வரப்போகுதா? இது அல்மிராஸ். ரைட்டு, அடுத்தது சம் கேட்ஸ் ஆர் அல்மிராக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கேட்டும் இங்கே டச் பண்ண போதா? சம் அல்மிராஸ் ஆர் கேட்ஸ். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்ம வந்து படிக்கலாம். ரைட்டு, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சர்டன்லி சம் அல்மிராஸ் ஆர் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே டேபிள்ஸ் இருக்குது, அல்மிராஸ் இங்கே டச் ஆகுதா? அது டச் ஆகுது. கன்க்ளூஷன் 1 இங்கே ஃபாலோ ஆகுது. ரைட்டு, ஓகே. அடுத்தது சம் கேட்ஸ் மே நாட் பி சேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க கேட் எல்லாமே சேராக கிடையாது, இங்கே இருக்க கேட் மாதிரி தான் உங்களுக்கு சேராக வந்திருக்கலாம். அப்போ சம் இருக்குது, சம் இல்லை. அப்போ இதுவும் உங்களுக்கு ஃபாலோஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. பாருங்கள், அப்போ இந்த வென் டயக்ராம் கரெக்டாக போட்டால் சம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிசாட் பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசிக்ஸும் லாஜிக்ஸும் அப்ளை பண்ணால் நிச்சயமாக சால்வ் பண்ண முடியும். கேட்க போகிற 80 கேள்வியும் கஷ்டமாக இருக்க போகிறது இல்லை, ஒரு 30-35 ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அது கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணால் நம்ம அதை குவாலிஃபை ஆக முடியும். அது கண்டுபிடிக்காத போது தான் நமக்கு டைமும் அதிகமாக வந்து போயிடும். ஸோ பேப்பர் பார்க்கும்போது எந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சாமல் இருக்குது அதை கண்டுபிடிங்க, நிச்சயமாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பார்ட் 2 நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.